முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் தமது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டுக் காவலில் கழிப்பதற்கு ஒரு கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறப்படும் வழக்கை விசாரணை செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கும் அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு செய்ய முடியுமா முடியாதா என்பது குறித்து கூட்டரசு நீதிமன்றம் அடுத்த வாரம் புதன்கிழமை தீர்ப்பு அளிக்கவிருக்கிறது. இவ்விவகாரம் தொடர்பாக கூட்டரசு முதிர்நிலை வழக்கறிஞர் ஷம்சுல் புல் ஹசானுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இதனை உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை 9 மூவர் கொண்ட நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற மலாயா தலைமை நீதிபதி ஹஸ்னா ஹஷீம் இவ்வழக்கு தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷம்சுல் புல் ஹசான் மற்றும் நஜீப் வழக்கறிஞர் ஷஃபிஇ அப்துல்லா ஆகியோரின் வாத தொகுப்புகளை செவிமடுத்த பின்னர் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். ஒத்திவைக்கப்பட்டுள்ள தீர்ப்பு அடுத்த வாரம் புதன்கிழமை அளிக்கப்படும் என்பதை கூட்டரசு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நஜீப்பை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறப்படும் வழக்கில் மேலும் கூடுதல் ஆதாரங்களுடன் அவ்வழக்கை விசாரணை செய்வதற்கு கடந்த ஜனவரி 6 புத்ரஜயா அப்பீல் நீதிமன்றம் 2-1 என்ற பெரும்பான்மையில் முன்னாள் பிரதமருக்கு அனுமதி அளித்தது. எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதிக்குமாறு சட்டத்துறை அலுவலகம் தற்போது கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.